பேசுறாரு பிடிக்கும், அவர் பாடணும், இந்த பாட்டுக்கு நீங்களே டான்ஸ் பண்ண நல்லா இருக்கும், இது சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சூட்டபிளா இருந்ததுனால மட்டும்தான், கம்ஃபர்டபிளா இருந்தது. செட்டா நீங்க என்ன மெட்டில போய் நீங்க பண்ண உடனே எங்க இது போன கோலப்பன் வந்தாரு, பாடலா எழுதுன தகுடு தகுடு பாடலா சிரிக்க தெரியாது, பாட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து போட்டு முடிச்சுட்டாங்க. முமைத் கான் பெட்டரா இருக்கும். யாரு சார் உண்மையிலேயே அவரே கேளுங்க, ஏற்கனவே கேளுங்க, யார் இந்த படத்தில் நடிச்சாரா இந்த பாட்டுக்கு பெட்டரா இருக்குன்னு? நான் புதுமுகம் தான் போடுவேன். அமலாவா இருந்தாலும் சரி, அது மும்தாஜா இருந்தாலும் சரி, நளினியா இருந்தாலும் சரி, ஜீவிதாவா இருந்தாலும் சரி, நான் உருவாக்கின கதாநாயகன் ரூபாவா இருந்தாலும் சரி, நளினியா இருந்தாலும் சரி, எவ்வளவோ கதாநாயகிகள் உருவாக்கி இருக்கேன். மேகனா நாயுடா இருந்தாலும் சரி, நிறைய ஷீலாவா இருந்தாலும் சரி. இப்ப இன்னைக்கு புதுமுகத்தை வச்சுதான் ஒருதலை காதல் எடுத்துருக்கேன், 2 கதாநாயகி. இந்த 2 கதாநாயகி புதுமுகம் தான் போட்டிருக்கேன். நான் ஏதாவது நீங்க யார சார் விருப்பப்படுறீங்க அந்த பொண்ணை போடலாம் அப்படி சொல்ல, ஒரு முமைத் கான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஹீரோயின் இந்த மாதிரி பேர் உள்ள இது இல்லை. அப்புறமா இந்த கன்னடத்தில் இருக்காங்களே, இது ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க, அதுல இருக்க அந்த பொண்ணு போடுங்க இந்த மாதிரி சொன்னாங்க. சரி, அவங்க சாய்ஸ் படி தான் முமைத் கானை செலக்ட் பண்ணி இந்த பாட்டில் இருந்தேன். ஆனா இந்த பாட்டை நான் பாடிட்டு நான் ஆடணும்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணது இருக்குல்ல, அது ஹெட்ஸ் ஆஃப் டு ராமநாதன் சார். என்ன அமுல் சூப்பர் குடும்பத்தில் சில பாட்டுக்கு எழுந்திருச்சு நான் போய் இது பண்ண கூட. இப்ப அமர் ரொம்ப அழகா ஓபன் பண்ணி ஒண்ணு சொன்னாரு, டான்ஸ் அடுத்தவங்க ஆடுறது இது பண்றேன், ஆனா நான் ஆடும்போது எனக்கு கஷ்டம் தெரியுது, நான் டைரக்டர் இருந்தப்ப ஆக்டரா இருந்தா அதோட கஷ்டம் தெரியுது, ரொம்ப கூலா உண்மையை சொல்லுது. அது அமருடைய பெருந்தன்மை. அதே மாதிரி டான்ஸ் என்பது இப்ப அவருக்கு ஒண்ணு தெரியாது, அமர் போன்றவர்களுக்கு தெரியும். என் படத்துல டான்ஸ் மாஸ்டர் போட்டிருந்தா கூட நான் ஒரு கம்போசர், நான் டான்ஸ் மாஸ்டர் பேர் போட்டுக்கலே தவிர நான் என்ன கம்போஸ் பண்றேன் அதான் எடுப்பேன். அது அந்த மாதிரி ஒரு இதுல இந்த படத்தோட இதுல போன மியூசிக்னா என் படத்தோட மியூசிக்னா ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வகுத்து வச்சுட்டு படம் எடுத்துருவேன். அந்த பீட்டை தயார் பண்ணிக்கிட்டு தான். அமர் போன்றவர்களுக்கு தெரியும், டிஆர் ஒரு ரிதம் லவர், ஒரு தாளஞானம் உள்ளவன், அவ்வளவுதான். அது அந்த அது அவரு சொன்ன மாதிரி இந்த சொரம்லாம் கடவுள் கொடுத்தா வரேன், ஏதோ பாடுறேன் ஆடுறேன் டான்ஸ் ஆடுறேன். நான் உடனே நான் தான் உலகத்தில் நான் மைக்கேல் ஜாக்சன் ஆக முடியுமாவே முடியாது, எனக்கு தெரியும். நான் சிலம்பரசன் மாதிரி மன்மதன் மாதிரி தத்தை ஆட முடியுமா? என்னால் ஆட முடியாது. என்னால என்ன ஆட முடியுமா அதை ஆடுவேன். நான் ஃபோக் ஆடுவேன்னு சொன்னா சந்து குத்து ஊர்ல காலேஜில் பார்த்து ஆடிட்டு வந்தது. எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதான் வரும். என்ன கொண்டு போய் வேற ஏதோ ஆட சொன்னா எனக்கு வராது. அந்த பாட்டுல தகுடு 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 மந்திரிக்க வாடி பாட்டை பாத்தீங்க. அந்த பாட்டு பாட்டை கேள தகுடு 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 மந்திரிக்க வாடி திருட்டு போச்சு மனசை திருப்பி தாடி. சிம்பிள் வேர்டு. இப்படி பல்லவி ரெடியா இருக்கு அப்படின்னு. நான் தான் ஆடணும், வேற ஆடணும்னா பாடி கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் தான் பாடணும்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்ப நான் சொன்னேன், மெட்டில ஸ்ரீகாந்த் தேவா நண்பருங்கிற முறையில எனக்கு இந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் வேணும் ஸ்ரீகாந்த் தேவா, பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்க தலைவா. அந்த உரிமை கோலை பண்றது ஃபர்ஸ்ட் நீங்க வரதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணுங்க. எப்படி கொடுக்கறது என்ன பாட்டு அப்படியே இருக்குது. டிக்கெட்டு 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 ஓப்பன் ஆகணும். அதுல முமைத்து 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 வந்து அசத்தே நோட்டை ஓபன் பண்ண. இதான் சாங். இந்த பாட்டோட ஓப்பனிங். அது மட்டும் தேர்ட் பேக் எல்லாம் ஆடக்குள்ள நான் சும்மா ஆடுறேன். இது ஆடுறது எப்படி? ரங்கு ரக்கர ரங்கு ரக்கர ரங்கு ரக்கர ரங்கு ரக்கர 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 ஏ ரங்கு ரக்கர ரங்கு ரக்கர ரங்கு ரக்கர இங்க ரக்கர 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 ஏ டங்கு டக்கர டங்கு டக்கர டங்கு டக்கர இங்க டக்கர 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 கிடிச்ச. கிடிச்சது மட்டும் இல்ல, அந்த ஒரு டான்ஸ் ஆட வீர சொன்னார ஆட முடியும். ஏஜ் என்பது இங்க இருக்கணும். ஏஜ் என்பது இங்க இருக்கணும். நான் இன்னொன்னு சொன்னேன், இது வரைக்கும் நான் எந்த ஸ்டார் பட்டமே போட்டுக்கிட்டது கிடையாது. நான் பவுடரே போடாத ஒரு ஸ்டார். இப்ப கூட நோ பவுடர். நான் எனக்கு முன்னாடி எந்த ஸ்டார் எனக்கு எந்த பட்டமும் வேணவே வேணாம். ஆனா ஒரு வெறியோட ஆடினேன். என்ன வெறியோட ஆடினா உடம்பு. நான் என்னன்னு கேட்டான், இப்படி கூட என்ன நண்பர் செந்தில் கூட பல பத்திரிகையாளர் இருந்த செந்தில், மீனாட்சி, இனியவன், பல பத்திரிகையாளர் நண்பர் செய்யார், பாலு வந்த நண்பர்கள் பல பேர்ல எல்லாரும் என்ன இப்படி பாடி ட்ரிம் பண்ணி இப்படி இதாயிட்டீங்க அத்தனை பேரும் கேட்டாங்க. நான் ஒண்ணு சொன்னேன், வாழ்க்கையில ஒண்ணு நம்ம கங்காதரன் வந்தோடனே என்ன தலைவா இவ்வளவு விளைச்சிட்ட அப்படின்னு உடனே சொன்னேன், டீ சாப்பிடுறியான்னு. பேரு தான் டீ. நான் இப்ப டீ சாப்பிடறது விட்டேன்.
ஏன்னா பால் போட்டு டீ சாப்பிடக்கூடாதுன்னு முன்னெல்லாம் வர்ற காப்பி எல்லாம் சாப்பிட்டேன், இப்ப வர்ற காப்பி மட்டும்தான் சாப்பிடுறேன். அது ஏன்னா டீல பால் கூட சாப்பிடணும். ஒண்ணு வாழ்க்கையில தடிக்கணும், இல்ல நடிக்கணும். இப்ப நான் நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால ரெண்டு தான் வாழ்க்கையில. என் பையன் ஹீரோ ஆயிட்டான், இதுக்கு பிறகு நம்ம என்ன அவன் நடிச்சா போறோம், நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாக்கா அவரு பாதை வேற, என் பாதை வேற, நீ நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தசை, அதற்கான புத்தி, அதுக்கான கோச்சாரம். அந்த கோச்சாரப்படி டிஆர் ஆடணும்னா ஆடணும், அடிக்கணும் அடிக்கணும். தகட்டு 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 மந்திரி கவ்வாடி, திருட்டு போச்சு திருட்டு போச்சு திருப்பு தாடி. தகட்டு 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 மந்திரி கவ்வாடி, திருட்டு போச்சு திருட்டு போச்சு மனச திருப்பி தாடி. அடினா இந்த அடி எங்களுக்கு எனக்கு அமருங்களா, நாங்க இந்த அடியில இருந்து வந்தவங்க தான், நாங்க அடி மட்டத்துல இருந்து வந்தவங்க. அதனால இது இன்னும் ஆடணும், நாங்க ஆடுவோம்.